இருக்கிறது வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பயங்கரம். இது ஒரு புதுசான ஒரு விஷயம். அந்த கல்ச்சரை என்ஜாய் பண்றவங்க, அதை கொண்டாடுகிறவர்கள், அதுல ஏன் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஒரு இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? 안녕하세요. 저는 고피나트입니다. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், இவன் என்ன பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி. 만나서 반가워요. ஹாயா இதுக்கு நேரல பார்த்து ஆயன்ற ஆயினண்டா. ஓ 어서 오세요 니야나나 쇼. ஐயோ ஐயா 어서 오세요. என்னது கிளவிய காணுமா? இல்ல நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்ல இருக்கா. ஏபாடா சேனபா ஏய் sing in the right song in the right swat side support. Hey who are you man? Hey how are you man? எனக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படி சொல்லுது. 진짜 짜증나. தாத்தா அடிங்க இப்போ நம்ம தேங்க் யூ சொல்லணும்னா கம்சாம்னிதா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிதா. கம்சாமிதா. ஜானி ஜானி. சோ எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து யூ நிகா. ஆக்சுவலா வந்து இது வந்து தமிழ்ல வந்து நீங்கன்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து நிகான்ற தமிழ்ல வந்து நீங்கன்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து நிகான்ற வார்த்தை வந்து பிடிக்கும். கொன்னுடுவேன். எப்பா என்னப்பா கொரியாவுக்கு தமிழுக்கு நிறைய நெருக்க இருக்க மாட்டேங்க. நிக நீங்க ஐகோ ஐகோ ஐயோ ஐயோ. உங்க கிருதாவும் என் கிருதாவும் ஒரே மாதிரி இருக்குல்ல. எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அது ஒரு மீம் குவென்சானா குவென்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேச? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து ஏண்டா ஏதாச்சும் நல்லா தான் பேசிக்கிட்டா. என்னாச்சு நாக்குல? அப்புறம் வந்துட்டு சோம் பெப்கே சும்னிதா. என்ன கட்ட வார்த்தையில பேசுற? அப்படின்னா உங்களை முதல்ல பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். என்ன ஏன் கலாய்க்கிற லைக் ஏன் இப்படி பண்ற? அப்படியே அது என்னது? சிக்கன் போயா ஒண்ணும் பயப்படாதீங்க. கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் இந்த தமிழ்ல எல்லாம் வந்து ஆமா அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கொரியன்ல எப்படின்னா ஏ ஏ இந்த தமிழ்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெளியூர் ஆளுங்களை சொல்ற மாதிரி சொல்றியாமா? என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. செங்கல் சுக்கா அம்மேதா அப்படின்னுவாங்க. செங்கல் சூளையில எதுவுமே பிரியலப்பா தமிழ்ல பேச சொல்லுப்பா. செங்கல் சுக்கா அம்மேதா அப்படின்னா हैप्पी बर्थडे. इस बच्ची का बर्थडे है. पंडित चाहिए. पूजा कराना है. पूजा பூஜா கரானா ஹே. நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? இஸ் இட் சேஃப்டிக்கு ஐ லவ் யூ சொல்லாம ஐ லைக் யூ மட்டும் சொல்லணும்னா சுவாவா. இதுல மட்டும் தெளிவா இரு. வேற ஏதாவது சராங்கே அப்படி இப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? இது என்ன ஹார்ட்டா? ஹார்ட்னு கேக்குதா? ஹார்ட்னு கேக்குதா? ஹார்ட்னு கேக்குதா உனக்கு? அது எப்படி கப்புள் ஹார்ட்? இது கப்புள் ஹார்ட். இது மாதிரி இது என்னது? எத்தனை ஹார்ட் பா காட்டுவீங்க? அண்ணா கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்கண்ணே. வேற மாதிரி இருக்குண்ணே. ஹார்ட் மாதிரி இல்லைன்னா அது. வேற என்ன இருக்கு? இது என்னது? இதுவும் கப்புள் ஹார்ட். வேற புதுசா நிறைய எதிர்பார்க்கறேன். எத்தனை ஹார்ட் பா காட்டுவீங்க? விரல் வச்சு ஹார்ட், கை வச்சு ஹார்ட், கப்புள் ஹார்ட். காதல் காதல் காதல். அம்மா எல்லா படத்திலும் காதல். உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஈர்க்குது? ஸ்கின் கேர் டிராமாஸ். ஸ்கின் கேர். அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப கிளாஸியா இருக்கும். மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல பல பலன்னு ஃப்ரெஷ் அழகாகறான்டா. இந்த மாடல் ட்ரெஸ் பேர் என்ன? எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஓகே. உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? அவர் கொரியன் தான். இது கொரியனா? நீங்க எந்த ஊர் பொண்ணு? நான் கரூர். கரூரா? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்பில் மீட் பண்ணோம். ஸோ நான் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஜாப்பனீஸ் தெரியும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அட படுபாவிகளா, ஒவ்வொருத்தையும் ஒரு திறமையை கையில வச்சுக்கிட்டு எவ்வளையாச்சும் தள்ளிட்டு போயிடறாங்களேயா. கிமின் ஜோன் வாங்க. கிமின் ஜோன் அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா பொண்டாட்டி பார்க்க போயிட்டாப்ல. வேலே குட் எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணது இவங்க வீடியோ கால் பண்ணாங்க. ஸோ அவங்க படிக்காதவங்க தான், பட் அவங்களுக்கு எங்கள் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம், எங்கள் அம்மா அப்பாவுக்கும். குட். கண்ணா படிக்காட்டியும் நீ மேததாண்டா. பாண்டியன் ஷோஸ் பார்த்துருக்கீங்களா? பாக்கியலட்சுமி. ஏன்னா நாங்க உங்க சீரியல்லாம் பார்க்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பார்க்கணுமா இல்லையா? ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். கொரியன் டிராமாஸ்ல வந்து டாலா இருக்க பசங்களா ஷார்ட்டா இருக்க பொண்ணை லவ் பண்ணுவாங்க சார். சோ அத பார்த்து நான் குள்ளமா இருக்கனால அத பார்த்து எனக்கு ஈர்ப்பு வந்துச்சு. அடி கிறுக்கி சிறுக்கி அவ சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்துலையா லவ் பண்றா.
நம்ம ஆனா நார்மலா மண்டே எல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரி இருக்கு. அந்த மூத்த அண்ணன் ஒருத்தனை காட்டுவாங்க இந்த சீரிஸ்ல, அவன மாதிரியே இருக்கீங்க தம்பி. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நான் எப்போ நான் கொரியன் ட்ரெண்டுக்கு நான் மாறி நான் கொரியன் என்ன இது பண்ணிக்கிட்டேனோ அப்போ இருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் நம்பர் கேட்பாங்க. அட கூறு கட்டவனே, உனக்கு என்ன மனசுல மன்மத குஞ்சுன்னு நினைப்போ? நம்ம நார்மலா வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம நார்மலா நீ என்ன பண்ண நீ பண்ணிக்கோ லைக் அப்படி விட்டுடுவாங்க. லைக் கொரியன்ஸ் அப்படி கிடையாது. ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லுங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் நிறைய டாக்ஸிக்கா இருப்பாங்க. அப்போ டாக்ஸிக்கா லைக் நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்ட் அப் பண்ணிட்ட ஐயா சாமி. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. நம்ம ஊர்ல இததான் டாக்ஸிக்னு சொல்றீங்க. இப்போ ஷோ இந்த மணியான ரெஃபரன்ஸ்ல நான் சொல்றேன், அவன் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, ரொம்ப அது பொசசிவா இருக்கு. டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். அது டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது என்ன அது உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். எனக்கு வந்தா மட்டும் காமெடியா, மத்தவங்க வந்தா அது வந்து சீரியஸா. லாயலா இருக்கணும் அவங்களுக்கு. நீ எவ்வளவு நம்ம பொசசிவா இருக்கீங்க அந்த அளவுக்கு நீ லாயலா இரு. இதெல்லாம் எங்க பாத்தீங்க நீங்க? சீரிஸ்ல பாத்தீங்களா? சீரிஸ்ல பாக்குறதோ சரி. அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்தத பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி, இதுக்கு இடையில ஐயோ வேற, அம்மா வேற, சீக்கிரம் போடா அம்மா வேற. எங்க நான் அப்படி கொய்யா. இப்போ நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுனா, கொரியன் சீரிஸ்ல இருக்கத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்க லாயலா இல்லங்கற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கண்டா. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. அவங்க லாயலா இருக்கணும் அவங்களுக்கு. நீ எவ்வளவு நம்ம பொசசிவா இருக்கீங்க அந்த அளவுக்கு நீ லாயலா. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. I'm sorry. Go on please. லைக் அவங்க மீனிங் லிரிக்ஸ் வந்து ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லா இருந்தது. உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வரிகள் எப்பேற்பட்ட வரிகள்? லைஃப் கோஸ் ஆன்ன்ற சாங் சார். அது என்ன லைஃப் கோஸ் ஆன், என்னதான் இருந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கை. ஸோ டோன்ட் வரி, லைஃப் கோஸ் ஆன், மூவ் ஆன் ஆயிட்டே இரு வாழ்க்கையில. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதான். லைஃப் வந்துட்டு ஒரு அழகான கேலக்ஸி. அது வந்துட்டு நீங்களே ரைட்டரா இருங்க. ரன் ஜஸ்ட் வாக், இஃப் யூ கான்ட் வாக் ஜஸ்ட் கிரால். சொசைட்டில அண்டர்டாகா இருக்கிறவங்க வந்து நீங்க இல்ல லைக் வரலாம், உங்களால முடியும், கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சகஜமா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். டோன்ட் கிவ் அப். இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்ட் அப் பண்ண. எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இது உலகத்தையே உழுக்குது இந்த கல்ச்சருங்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வலுவா ஒண்ணுமே இல்லை இதுல. நீ சொன்னதை பார்த்தா நான் என்னமோ ஏதோ எதிர்பார்த்துட்டேன். தலகோதும் வேற ராஜமுருகன் எழுதுனது போன வருஷம் வந்துச்சு. எவ்வளவு இருக்கே, இதெல்லாம் உழுக்காத உழுக்க இது ஏன் நம்மள இப்படி உலுக்கி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதான்டா எனக்கு தெரியல. அப்புறம் கொரியன் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்காம தூங்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளவு என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். இப்போ தமிழ் மூவிலாம் பிரிக்க வில்லன் வருவாங்க. இப்போ அங்க வில்லன் வரவே மாட்டேன் நான் கொரியன் சீரிஸ்ல. கிடையாதா? வருவாங்கடா, நான் தான் வருவேன். அது என்னன்னா லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க சார். ரெண்டு ஹீரோ இருப்பாங்க சார். செகண்ட் ஹீரோக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். அவங்க ரெண்டு பேரும் சேஸ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு யாரை விரும்புதுங்கிறது தான் சார் கதை. அப்புறம் இவனுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு அந்த பையன் வந்துட்டான் சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து ஒண்ணாயிட்டாங்க. இப்ப அவன் இத ஒரு லவ் நினைச்சு லவ் பண்ணிருக்காரு.